உலர் தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா உலர் தீவனத்தையும் கலப்பு தீவனத்தையும் கலந்து கொடுத்தா மட்டும்தான் ஆடு வந்துட்டு குரோத் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நான் பசுந்தீவனத்தையே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு பிரச்சனையாயிடும். பசுந்தீவனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அகத்திலாம் வந்துட்டு ரொம்ப ஹீட்டானது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆடு வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சல்லாம் அதிகமாகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு அதனால அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா கொஞ்சம் உலர் தீவனத்தையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக உலர் தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். உலர் தீவனத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று எது இருக்குதோ இல்லையோ கடலைக்கொடி கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த கடலைக்கொடியை நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மெத்தடில் வந்துட்டு போர் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டியூரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நாள் வந்துட்டு லைஃப் டைம் உங்களுக்கு நிறைய நாள் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அடுத்து இந்த காராமணி கொடி, அடுத்து இந்த உளுந்து கொடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எல்லாமே வந்துட்டு மழைக்காலங்களில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மழைக்காலங்களில் இந்த உலர் தீவனம்லாம் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு கிடைக்கப்பவே வந்துட்டு நல்ல சேஃபாக முறையில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணி வச்சுக்கினா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன இந்த உலர் தீவன முறைகளை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலுமே கொடுக்கலாம். அதே